ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பசுப்பான பாவக்காய் எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 2 பாவக்காய் எடுத்துன்னு இருக்கேன். அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னா தனியா, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம். ஓகேவா? அப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான். ஓகேவா? இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன சூடாக இருந்தாலும் இப்போ 4 நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் வீடியோ அந்த சைடில் வச்சுட்டு எடுத்துன்னு இருக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல. நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்படி எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு வறுத்து அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? சும்மா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து இப்போது இது வெங்காயமும் பூண்டு புளி எல்லாம் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இப்பயும் நீங்கள் எடுத்து இந்த தட்டியை வச்சு இப்படி தெரியுதா? ஓகே, இது எல்லாம் வறுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளாக அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை போட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் சாஃப்ட் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இது அந்த மசாலா வறுத்து வச்சோம் இல்லையா, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கின்னு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டு இருக்கு. இது கூட 1 2 காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கூட 1 ஸ்பூன் உப்பு. இது நல்லா பேஸ்ட் பண்ணிக்கின்னு வரலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா பேஸ்ட் பண்ணி வந்துட்டு இப்போ இந்த பேஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த வெண்டைக்காயில் ஃபில் பண்ணணும். பாவக்காயில் இந்த பாவக்காய் கூட நல்லா ஸ்டஃப் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா அந்த ஆயில் நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த மீதி இருக்கிற ஆயில் இருக்குல்ல, அதே ஆயிலில் திரும்ப அதெல்லாம் போட்டுட்டு ஸ்லோவாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஓகே, இப்போது பாருங்கள், இப்படி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்படி அந்த மசாலாலாம் ஸ்டஃப் எல்லாம் வச்சு நல்லா இதை ஃபில் பண்ணி வச்சுட்ருக்குறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஸ்லோவாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. அது ஃப்ரை ஆகின்னு இருக்குது. ஸோ இனிமேல் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாம் போடுவேன். வ்ளாகிங்காக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 minutes நல்லா ஸ்லோவாக என்ன சோற வச்சுட்டா ஃபுல் இதாகிடும், வேஸ்ட் ஆகிடும், கருகி போயிடும். அதனால என்ன பண்ணணும், ஸ்லோவாக எண்ணெயிலே நம்ம விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் டேஸ்ட். சாப்பாடு ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட கொடுக்கலாம். குக் பண்ணி கொடுத்து பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வாங்கி கொடுத்துல எங்கள் மம்மிக்கு சொல்லிவிட்டு ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு வச்சு பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கிறேன். எங்கள் மம்மிக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஓகே மா, வா பாரு, ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியலையா? இருக்கா? உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்ன போட்டுக்கலாம்? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். ஓகே.